அப்கிரேடிங் மைசெல்ஃப் இன் 90 டேஸோட டே 34 தான் இன்னைக்கு. ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடும். எப்படி இப்படிதான் அக்கா பையன்னா கொஞ்சிட்டு மட்டும்தான் இருப்போம்னு நினைச்சிங்களா? அழுக விடுறதும் நாங்களே தான். ராம்நாடு விருந்தோட இன்னைக்கு 2வது நாள் தான். எந்திரிச்சது ரொம்ப லேட்டு. எதிர்த்த வீட்டில் ஷால் விற்கிறாங்க, வாங்க வாங்கலான்னு எல்லாரும் கும்மலாக கிளம்பி போனோம். வீட்டில் இருந்திருந்தா கூட ஒரு செலவும் வந்திருக்காது. அங்கே போய் 600 ரூபாய் செலவாகி போச்சு. லஞ்சுமே ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ், சாம்பார், இறால் கிரேவி, மட்டன் கிரேவி, கனவா கிரேவி, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, மாசி, கீரை எல்லாத்தையும் சேர்த்து கார்போஹைட்ரேட் அள்ளி போட்டாங்க. நம்ம மட்டும் கொஞ்சமாக நம்ம பிளேட்டில் எடுத்துக்கிட்டு ஃபுல் பிளேட்டையும் டெக்கரேட் பண்ணி சாப்பிடும்போது ஆஹா அமிர்தமாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் இல்லைன்னா எப்படி, ஒரு குல்ஃபி ஒன்று நாக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே எல்லாருமே கிளம்பியிருந்தோம். பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தோம்னா முட்டை பரோட்டாவும் ஃப்ரைட் ரைஸும் எங்கள் அத்தா வாங்கி வச்சுருந்தாங்க. அதுதான் டின்னருக்கு. இப்படி சாப்பிட்டா எப்படி வெயிட் லாஸ் ஆகும்னு கேட்குறீங்களா? சாப்பிட்டாலும் ஆகும். நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சாப்பிட்றதுங்கிறது தான் முக்கியம். நம்மளோட கேலரிஸ்குள்ளே வர்ற மாதிரி என்ன வேணால் சாப்பிட்றோம்.